ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா 5லேருந்து 6 நாள் அப்படியே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப்பு மாவு எடுக்க போகிறேன். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ வாசனைக்காக ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இந்த கேக்கோட ஃப்ளேவரே சோம்பு தான், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுடராக இருக்கணும். இப்போ இதில் ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். ஒரு 400 கிராம் அளவுக்கு மாவு எடுக்கிறோன்னா ஒரு முட்டை சரியாக இருக்கும். மாவு கம்மி பண்ணிவிட்டு முட்டை ஒன்று சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக உதிர்ந்து வந்துடும். அதனால் 400லேருந்து 500 கிராம் வரைக்கும் மாவுக்கு ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா ஒரு 2-3 பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மாவு பேசிய ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இது 400 கிராம் வரும் மாவு. ஒரு டைம் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம். இதுக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சுக்கும் கொஞ்சம் கம்மியாக சமையல் சோடா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஏன்னா ஏற்கனவே முட்டை சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் அப்படி இல்லைனா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சர்க்கரை முட்டைலாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு கொஞ்சம் மட்டும் தண்ணி விட்டால் போதும். நான் அந்த மிக்ஸி ஜாரியை அழைச்சி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டேன். இப்போ லாஸ்ட்டாக கையில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி எல்லாமே நல்லா பரப்பி விட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அந்த ரவை நல்லா ஊறணும். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். மாவு நல்லா டைட்டாக இருக்கும். நம்ம கை வச்சு எடுக்கும் போது கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. ரவை நல்லா ஊறி இருக்கும். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக போட வேண்டாம், வேகாது உள்ள. அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக மீடியம் சைஸில் பிடிச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக நம்ம எல்லா மாவையும் பிடிச்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அப்படியே போட்டோன்னா அந்த உருண்டை 2ஆக தான் வெடித்து நமக்கு நல்லா மொறு மொறுன்னு வரும். ஆனால் இந்த மாதிரி கத்தியில் இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணக்கூடாது. சும்மா லைட்டாக வச்சு அமுத்தி விட்டு எடுத்தோன்னா நம்ம பொரிக்கும் போது அப்படியே எல்லா இடமும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சில சமயம் உள்ளே வேகாமல் இருக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோன்னா எல்லா இடமும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ வானலில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் இந்த மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸ் வர அளவுக்கு சூடாக இருந்தால் போதும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உருண்டைகளை சேர்த்துக்கலாம். எப்பவுமே பொரிக்கும் போது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக எடுத்து கொஞ்சம் அதிக அளவில் போட்டு ஒரே டைமில் பொரிச்சோன்னா நமக்கு எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வந்துடும். கொஞ்சமாக போட்டு பொரிக்கும் போது மேலே கிறிஸ்பியாக இருக்கும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால தான் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக பொரித்து எடுத்துக்கலாம்.
எப்பவுமே மாவை வந்து எண்ணெயில் சேர்த்ததுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பொறுமையாக வந்து நம்ம திருப்பி விட்டு விட்டு வேக வைக்கணும். எண்ணெயில் பொரிஞ்சிட்டு இருக்கும் போது இதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அப்படியே கலைஞ்சி போயிடுற மாதிரி நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து போட்டு நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. மீதம் இருக்கிறதையும் இதே மாதிரி சேர்த்து நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சு எடுத்துடலாம். இது பாருங்கள், நம்ம வந்து கத்தியில் இந்த கட் பண்ணாமல் சேர்த்தது சென்டரில் மட்டும்தான் நமக்கு வந்து வெடித்து நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா 5லேருந்து 6 நாளைக்கு அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.